அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு பிசிபி இருக்குது. இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிசிபி நமக்கு இருந்தால் அதை நம்ம சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நம்ம இருந்தால் இந்த பிசிபியை அப்படியே இந்த ப்ரோட்டோடைப் அப்படிங்கிற மாதிரி இந்த பிசிபியினுடைய நகல் அப்படி எடுக்க முடியுமா அப்படின்னா நாம் இப்போ பயன்படுத்திக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேரில் முடியும். இதை நீங்கள் உங்கள் செல்ஃபோனில் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை க்ராப் பண்ணி கரெக்டாக இந்த பிசிபி சைஸுக்கு அதை க்ராப் பண்ணி நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்பில் ஜேபெக் இமேஜாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி நாம் இதே மாதிரி பிசிபி இந்த சாஃப்ட்வேர் ஸ்ப்ரிண்ட் லேஅவுட் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம அமைக்க முடியும். அப்போ நாமட்ட பயன்படுத்தக்கூடிய எந்த பிசிபியாக இருந்தாலும் அதை காம்பனண்ட் சால்டர் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி காம்பனண்ட் சால்டரிங் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்து டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிட்டீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி நாம் அந்த பிசிபியை அப்படியே ப்ரோட்டோடைப்பாக அதனுடைய நகல் அப்படியே எடுக்க முடியும். இப்போ அது மாதிரி நீங்கள் செய்து வச்சுக்கிட்டு வாங்க, இப்போ நாம் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி இப்போ இதை எப்படி நம்ம அப்படியே ஜெராக்ஸ் எடுக்கிறது அப்படி நகல் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்ப்யூட்டரில் ஸ்ப்ரிண்ட் லேஅவுட் ஐக்கானை ஓப்பன் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறோம். சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆன பிறகு இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த நகல் எடுக்கிறதுக்காக மேலே உள்ள மெனு பாரில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஐக்கான் ஸ்கேன்டு காப்பின்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற இமேஜ் இங்கே வரும். லோடு பிட் மேப் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு எங்கெல்லாம் அந்த பிட் மேப் இமேஜ் இருக்கோ அந்த இடத்துக்கு கம்ப்யூட்டர் போகும். அதில் நாம் இந்த பிசிபி வச்சுருக்கோம்ல அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகி இங்கே நம்மளுடைய ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இப்போ இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துருக்கிறத நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பிசிபி இது. இப்போ இதை தான் நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம், நகல் எடுக்க போகிறோம். இப்போ இதில் இந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிற இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு 7000 அப்படி இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணி அதை டெலீட் பண்ணிவிட்டு ஒரு 700 அப்படி கொடுத்திங்கன்னா ஃபுல் இமேஜில் நம்மளுடைய பிசிபி வந்துடும். இப்போ இந்த பிசிபியில் நிறைய காம்பனண்ட் 4 டயோடு இருக்குது, 2 கெப்பாசிட்டர் இருக்குது, ஒரு ரெகுலேட்டர் ஐசி இருக்குது. இந்த ரெகுலேட்டர் ஐசி தான் ஒரு ஸ்டாண்டர்ட் காம்பனண்ட். ஸோ இதுக்கு நம்ம ரைட் சைடில் ஃபுட் பிரிண்ட் போய் எடுக்கும் பொழுது அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரில் போய் அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த 3 டெர்மினல் ரெகுலேட்டர் TO220 VR+1 அப்படின்னு வரும். இதுதான் நமக்கு வேணும். இந்த ஃபுட் பிரிண்ட்டை எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டு இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த இமேஜில் இதை அப்படியே கோயின்சைட் பண்ணணும், அப்படியே இதை பொருத்தணும் அதில். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு பின், இதில் இன்னுன்னு இருக்கும், அதுதான் ஃபஸ்ட் பின். இதை ரொட்டேட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு பின் அந்த இன்னில் வர்ற மாதிரி இந்த ஃபுட் பிரிண்ட்டை இந்த பிசிபியில் அப்படி பொருத்தி பார்க்குறோம். இப்போ இது சரியாக பொருந்தலைன்னா இந்த கிரிட் சைஸு போய் மினிமம் பண்ணணும். இந்த சைஸை இதை இருக்கிறதுலே மினிமம் பண்ணிக்கிட்டு இப்போ ஜூம் பண்ணி இதை இந்த 3 டெர்மினல் ரெகுலேட்டரை இந்த ஹோலில் கரெக்டாக அதை வச்சு பார்த்தோம்னா அது கரெக்டாக பொருந்தணும். அந்த பேடு இதெல்லாம் முன்பின் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் பொருந்தலை. இப்போ என்ன பண்ணணும், நாம் வச்சு பாருங்கள், மேலே உள்ள ஹோல் பொருந்ததுன்னா கீழே உள்ள ஹோல் பொருந்தாமல் இருக்குது. ஸோ இதற்காக இந்த மாதிரி பொருத்தி பார்த்துட்டு திருப்பி நம்ம அதே ஐக்கான் ஸ்கேன் காப்பி ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் அந்த ரெசல்யூஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த ரெசல்யூஷனை கொஞ்சம் கூட்டுறோம். இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த பிசிபி ரீசைஸ் ஆகி கரெக்டாக வரும். இதில் நமக்கு பிசிபியினுடைய விட்த்து தெரிஞ்சதுன்னா மேலே உள்ள ஸ்கேலில் பார்த்து கரெக்டாக அந்த விட்த்து 40 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் எம்எம்மில் 40 எம்எம்னா 40 எம்எம் நிப்பாட்டிக்கலாம். இப்போ நாம் இதில் அந்த இதை வச்சு பார்த்தா இன்னும் பாருங்கள், இந்த கீழே உள்ள பேடு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகணும். திருப்பி அதையே எடுத்து ரெசல்யூஷனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கரெக்டாக இந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் காம்பனண்ட் ஒன்று மட்டும் கரெக்டாக நம்ம அதில் பொருத்திட்டோம்னா அதற்கப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் பொருத்திட்டோம். மேலே உள்ள ஹோல் அப்படியே கோயின்சைட் ஆகிற மாதிரி வச்சோம்னா கீழே அந்த பேடு இன்னும் கொஞ்சம் தெரியுது. இப்போ திருப்பி எகைன் அதில் போய் இது மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக பொருத்திட்டோம்னா மற்றது எல்லாமே சரியாயிடும். ஓகே கொடுத்துட்டு இப்போ எகைன் அதில் கரெக்டாக பொருத்தி பார்த்தீங்கன்னா
அந்த பேடு சைஸு அந்த ஹோல் கரெக்டாக மேட்ச் ஆயிரும். இந்த மாதிரி மேட்ச் ஆன பிறகு இப்போ இதில் இந்த பேடு சால்ட்ரிங் பேடு வந்து சர்க்கிளாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஒரிஜினல் பீஸில் அதை வந்து ஹரிஜாண்டலாக ஓவல் சைஸில் இருக்குது. இப்போ அதை மாற்றுறதுக்கு இங்கே பேடில் போய் அதில் உள்ள அந்த ஹரிஜாண்டல் ரவுண்டட் ஹரிஜாண்டல் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து ஒரிஜினல் பிசிபியில் இருக்கிற மாதிரி நாம் எதை டூப்ளிகேட் பண்ண போகிறோமோ அந்த பிசிபியில் இருக்கிற மாதிரி அப்படியே வந்துருச்சு. இப்போது நம்ம இன்புட் அவுட்புட்டுக்கு இந்த சதுர பேடு ஸ்கொயர் பேடு 4 பேடு வந்து இதில் வைக்கணும். இப்போ இதற்கு இந்த பேடு வைக்கிறதுக்கு நம்ம ரைட் சைடில் ஃபுட் பிரிண்டில் போய் அந்த ஜாக் அதை வந்து கிளிக் பண்ணி அதில் 2வது இது இந்த ரவுண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சோம்னா இது வந்து ரவுண்டடாக இருக்குது. இப்போ இதை வந்து நமக்கு ஸ்கொயர் ஆக்கிறதுக்கு பேடில் போய் அந்த பேடில் கிளிக் பண்ணி அதில் ஸ்கொயர் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஸ்கொயர் ஆயிரும். இப்போ இந்த ஸ்கொயர் பேடை எடுத்துகிட்டு வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த பேடில் அப்படியே போர்த்தி பார்த்தோம்னா நமக்கு சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம பேடு சின்னதாக இருக்குது. அப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கே கீழே அந்த பேட் சைஸை 2வது இடத்துல உள்ளதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இந்த பேடை திருப்பி எடுத்து அதில் கரெக்டாக பொருத்தி பார்க்குறோம், சரியாக இருக்கா, நமக்கு திருப்தியாக இருக்கா வச்சுக்கிறோம். இப்போ இந்த பேடை அப்படியே காப்பி பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணி திருப்பி எகைன் பேஸ்ட் பண்ணுறான். அடுத்த பேடு திருப்பி எகைன் பேஸ்ட்டு கொடுத்தா எத்தனை பேஸ்ட் வேணாலும் பண்ணலாம். அடுத்தது வரும். திருப்பி எகைன் பேஸ்ட்டு அடுத்தது. 2 இன்புட் பேடு 2 அவுட்புட் பேடு இதில் கொண்டாந்து வச்சிட்டோம். இப்போ அடுத்து இருக்கிறது நமக்கு 4 டயோடு 2 கெப்பாசிட்டர். இதில் இந்த மவுண்டி ஹோல் ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஹோலுக்கு ஒரு பேடுலேருந்து ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்து அங்கே வைக்கிறோம். இப்போ இதில் அந்த சென்ட்ரு ஹோலை வந்து பெருசாக்கணும். அதில் இந்த கீழே உள்ளதில் அந்த இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த சென்ட்ரு ஹோல் பெருசாகும். அந்த மாதிரி எவ்வளோக்கு பெருசாகணுமோ அவ்வளோக்கு பெருசாகி கிளிக் பண்ணிட்டோம்னாக்கா அந்த மவுண்டி ஹோல் வந்து அங்கே மார்க் ஆயிரும். இப்போது நாம் அதை செலக்ட் பண்ணி அதே மவுண்டி ஹோல் அப்படியே அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா இந்த அடுத்துக்குள்ளே அந்த மவுண்டி ஹோல் அதை இங்கே கொண்டாந்து இங்கேயும் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நாம் அடுத்து செய்ய வேண்டியதெல்லாம் வந்து இந்த 4 டயோடு 2 கெப்பாசிட்டர். இதுக்கு ஃபுட் பிரிண்டில் போய் தேட வேண்டியதில்லை, பேடிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ பேட்லேருந்து எடுத்தோம்னா ஏற்கனவே நம்ம செட் பண்ண அதே அளவு வரும். இதை கிளிக் பண்ணி நமக்கு பேடு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத இப்போ வந்து அந்த அவுட்டர் சால்டரிங் பேடு வந்து 2ம் நடுவில் உள்ள அந்த ஹோல் வந்து 0.8 எப்போவும் நம்ம யூஸ்வலாக வைப்போம். அதை வந்து அப்படியே செட் பண்ணிவிட்டு இப்போ இதை மூவ் பண்ணி அந்த 4 டயோடுக்கும் 2 கெப்பாசிட்டருக்கும் இதே பேடையை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ அதை கொண்டு அங்கே ப்ளேஸ் பண்ணும்பொழுது நமக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து வெர்டிக்கல் ஹரிஜாண்டல் 2 கோடு காமிக்கும். அந்த கோடு அடுத்த ரைட் சைடில் உள்ள பேடும் மேலே உள்ள பேட்லேயும் அப்படியே கோயின்சைட் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு எகைன் எத்தனை பேஸ்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்து பேஸ்ட் பண்ணி அடுத்த பேட். இப்போ இந்த பேட் வைக்கும்போது அந்த ஹரிஜாண்டல் லைன் பார்த்துக்கணும். திருப்பி அடுத்த பேடு எகைன் பேஸ்ட் கொடுத்தோம்னா அடுத்த பேடு. இது எல்லாம் இப்போ நம்ம டயோடுக்கான அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து இப்போ வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வச்சிடுறோம். அடுத்து ஒவ்வொரு பேடு மேலே உள்ள டயோடுக்கு இப்போ இந்த டயோடு வந்து கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அந்த வெர்டிக்கல் கோடும் ஹரிஜாண்டல் கோடும் அப்படியே கோயின்சைட் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சு அதை வந்து நம்ம பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம டயோடு மாட்டும்போது அது கொஞ்சம் முன்ன இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த வெர்டிக்கல் லைனும் ஹரிஜாண்டல் லைனும் இந்த ரைட் சைடில் உள்ள பேடுக்கும் மேலே உள்ள பேடுக்கும் பொருந்துகிற மாதிரி வச்சு கரெக்டாக அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ அடுத்து பேஸ்ட் பண்ணி அடுத்த பேடு அங்கே வச்சிடுறோம். திருப்பி அடுத்த கிளிக் பண்ணி அடுத்த பேடு அடுத்த இடத்துல அங்கே வைக்கிறோம். திருப்பி எகைன் பேஸ்ட் கொடுத்து அடுத்த பேடு. இப்போ நம்ம 4 டயோடுக்கு 4 ஃபுட் பிரிண்ட் வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து 2 கெப்பாசிட்டருக்கு. இது வந்து 10 மைக்ரோஃபரட் அவுட்புட் ஸ்மூத்திங் கெப்பாசிட்டர். இப்போ அதுக்கு 2 பேடு அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அடுத்து 2 பேடு வந்து 1000 மைக்ரோஃபராட்டுக்கு உள்ளது. ஸோ அந்த 1000 மைக்ரோஃபராட்டுக்குள்ள இந்த பேடு மட்டும் கொஞ்சம் இடைவெளி கூட இருக்கிற மாதிரி நம்ம அந்த பிசிபியில் இருக்கக்கூடிய அதே சைஸுக்கு தான் பண்ணுறோம். ஏன்னா அது மாதிரி கரெக்டாக பண்ணிடுறோம்.
இப்போ எல்லாமே நாம் பேட் எல்லாமே பண்ணிட்டோம். அதாவது சால்டிங் பேட் எல்லாம் பண்ணிட்டோம். அந்த ஃபுட் பிரிண்ட்டுங்கிற அது எல்லாமே பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம வந்து ட்ராக் தான் பண்ணணும். இப்போ ட்ராக்குக்கு வந்து அந்த ட்ராக்கை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே எவ்வளோ விட்த்து வேணுமோ அதை செட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளிக் பண்ணி அந்த பிசிபியில் இருக்கிற மாதிரியே அப்படியே நம்ம டிசைன் பண்ணுறோம். பாருங்கள், எந்த இடத்துல பெண்ட் ஆகணுமோ அந்த இடத்துல கரெக்டாக பெண்ட் ஆகும். அப்படியே மெதுவாக கொண்டு வந்து இப்போ அடுத்த டயோடில் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ அது மாதிரி அடுத்த இன்புட்லேருந்து ஒரு டயோனுடைய ஆனோடு இப்போ இந்த இடத்துல இந்த பெண்டு வந்து மேலே இருந்தால் நல்லது, கீழே இருந்தால் அடுத்த டயோடு கிட்ட வரும். அதனால் மேலே வச்சு திருப்பி கிளிக் பண்ணி திருப்பி அந்த இடத்துல கரெக்டாக அந்த பெண்டு எகைன் கீழே கொண்டு வரோம். அடுத்து பெண்டு திருப்பி இந்த பேடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த 2 ஆனோடு 2 நெகட்டிவ் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் இந்த கெப்பாசிட்டர் அவுட்புட்டுக்கு போகும்போது அங்கே கரெக்டாக அந்த பெண்டு எகைன் அவுட்புட் பேடில் அதை ஜாயின் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் மேலே போய் பெண்ட் பண்ணி அந்த ரெகுலேட்டரைஸோட சென்டர் பின்னு அப்புறம் அவுட்புட் கெப்பாசிட்டருடைய நெகட்டிவ் பின் அங்கே வரைக்கும் அதை கொண்டு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த ட்ராக் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து இது அவுட்புட் கெப்பாசிட்டருடைய பாசிட்டிவ், அது அவுட்புட் பின்னுக்கு அந்த ஐசியினுடைய 3வது பின்னுக்கு வந்துட்டு அவுட்புட் பேடுக்கு போகணும். இப்போ நேராக நம்ம அவுட்புட் பேடுக்கு போயிட்டோம். இப்போ இந்த இதை கனெக்ட் பண்ணணும். அங்கேருந்து ஒரு சின்ன இதை வச்சு கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ அடுத்து கேத்தோடு 2 டயோனுடைய கேத்தோடு அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ட்ராக்கில் உள்ளபடி மெதுவாக ரொம்ப நார்மலாக கொண்டு வந்து கீழெல்லாம் கிட்ட வந்துடாமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த 1வது பின்னில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ இது அன்ரெகுலேட்டட் டிசி இந்த ரெகுலேட்டரை சுட்டி 1வது பின்னுக்கு வந்துடும். இது கெப்பாசிட்டர் 1000 மைக்ரோஃபாரட், அதை கிரவுண்ட் பண்ணிடுறோம். இப்போ நாம் ட்ராக்கில் பண்ணிட்டோம். இப்போ இந்த ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டாக இருக்குது. என்னென்னா அங்கனக்குள்ளே ஏசி லைன் வாங்குற அந்த ட்ராக்கை வந்து பெருசு பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஜோனுன்னு சொல்லுவோம். ஜோன் வந்து இந்த லெஃப்ட் சைடில் உள்ள அந்த டூல் பாரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த விட்டை வந்து 0.1 கொண்டு வந்துட்டு எந்த இடத்துல ஜோன் வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு போய் எங்கே பெண்டு வரணுமோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு பெண்டு பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கீழே பெண்டு பண்ணி இதோட வந்து கோயின்சைட் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போய் திருப்பி எடுத்துகிட்டு போய் ஆரம்ப இடத்துக்கு கொண்டு போயிட்டோம்னா அந்த இடத்துல ஜோன் ஃபார்ம் ஆயிரும். இப்போ இந்த சென்டருக்கு போவோம், கிளிக் பண்ணுங்கள், சென்டர் வந்து மூடாது. திருப்பி போய் ஆரம்ப இடத்துல கொண்டு போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஜோன் ஃபார்ம் ஆயிரும். இந்த மாதிரி ஜோன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்குது, மேலே உள்ள ஜோனுக்கு இதே மாதிரியே அந்த ஜோனை கிளிக் பண்ணிவிட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு போய் பெண்ட் பண்ணுற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு பெண்ட் பண்ணணும். திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு கீழே பெண்ட் பண்ணணும். இங்கே வந்துட்டு இதிலேருந்து நம்ம ஆரம்ப இடத்துக்கு கொண்டு போகணும். இது மாதிரி வரும்போது அந்த சென்டருக்கு வரும். சென்டர் மூடாது. நம்ம அது வழியாக கொண்டு வந்து எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே கொண்டு போய் அதை க்ளோஸ் பண்ணோம்னா அந்த ஜோன் ஃபார்ம் ஆயிரும். இந்த மாதிரி எங்கெல்லாம் ஜோன் வேணுமோ நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி இந்த ஜோன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீழே இந்த கெப்பாசிட்டரில் இங்கே ஒரு ஜோன் போட்டிருக்காங்க அந்த நெகட்டிவில். இப்போ அதையும் இந்த ஜோனை கிளிக் பண்ணி எவ்வளோ மைல்டாக வேணுனாலும் நம்ம இந்த சாஃப்ட்வேர் வச்சு நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் பார்த்து இந்த ஜோன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டருக்கு போயிட்டு திருப்பி அந்த பக்கம் அடுத்த பக்கம் வந்து அப்படியே கிளிக் பண்ணி கீழே கொண்டு வந்து திருப்பி ஆரம்பத்து இடத்துல கொண்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஜோன் ஃபார்ம் ஆகிரும். ஜோன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நாம் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு வந்து இந்த இமேஜ் வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த இமேஜை கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு பதில் நமக்கு வந்து அந்த போர்டினுடைய பவுண்டரி அதுக்கும் ட்ராக்கே எடுத்து மேலேருந்து ஒரு கோடு கீழே கொண்டு வந்து ரைட் சைடில் கொண்டு வந்து கிளிக் பண்ணி எகைன் டாப் கொண்டு போய் ஆரம்ப இடத்துக்கு கொண்டு போயிட்டோம்னா இந்த போர்டினுடைய சைஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அந்த லெஃப்ட்டில் எங்கே ஆரம்பித்தோமோ அதில் கோயின்சைடர் மாதிரி கொண்டு போய் அங்கே சைடு போது உங்களுக்கு ரெட்டாக காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போர்டு சைஸ் ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ நமக்கு இந்த இமேஜ் தேவையில்லை. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி டெலீட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ நாம் வந்து பிசிபி டிசைன் பண்ணுறோம். இப்போ அதில் வந்து ஹரிஜாண்டல் நமக்கு 40 mm இருக்குது, வெர்டிக்கலாக 25 mm இருக்குது. இந்த போர்டு சைஸை இங்கே வந்து இந்த 160 டெலீட் பண்ணிவிட்டு 40 கொடுத்தோம்னா கரெக்டாக அந்த 40 இடத்துக்கு வந்துடும். ஸோ 160 டெலீட் பண்ணிட்டு 40 கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா 40 வந்துடும். அது மாதிரி
ஹைட்டுக்கு இதை டெலீட் பண்ணிவிட்டு 25 கொடுத்தோம்னா 25 வந்துடும். இப்போ நீங்கள் ஃபைலில் போய் பிரிண்ட்டு கொடுத்துடலாம். டாப்பில் ஃபைலில் போய் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இங்கே வந்து நாம் நகல் எடுக்கும்போது மட்டும் இந்த லெஃப்ட் சைடில் அந்த மிரர் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இப்போ மிரர் இமேஜ் நமக்கு வந்துடும். பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிசிபிக்கு இன்னொரு பிசிபி நமக்கு இடைவெளி வேணும். அதுக்கு இங்கே வந்து ஒரு 2 mm இடைவெளி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு இது வந்துடும். இப்போ ஹரிஜாண்டலாக 4, வெர்டிக்கலாக 5, ஏறக்கூட 20 பிசிபி இதில் இருக்குது. இப்போ பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைல் நேம் கேட்கும். இப்போ அந்த ஃபைல் நேம் நம்ம ஏதாவது ஒரு ஃபைல் நேம் கொடுத்து இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக சேவ் ஆயிரும். இப்போ இதுக்கு ஃபைல் நேம் வந்து ஜெராக்ஸ் பிசிபி அப்படின்னு தரேன் பண்ணி ஓகே கொடுத்துட்றோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்யூட்டரில் டாக்குமெண்ட்டில் போய் பார்த்தோம்னா அதில் நமக்கு இந்த ஜெராக்ஸ் பிசிபி அப்படிங்கிற டைட்டில் இது இருக்கும். இதுதான் நாம் இப்போ டிசைன் பண்ண இந்த பிசிபி. இதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிசிபி. இதை நீங்கள் கட் பண்ணி சின்ன பிசிபி மேலே வச்சு நாம் ஏற்கனவே பண்ண ப்ராசஸ் படி உங்களுக்கு எத்தனை பிசிபி வேணுமோ அத்தனை பிசிபி நீங்கள் தயாரிச்சுக்கலாம். நம்மளுடைய போன வீடியோவில் ஒரு சகோதரர் இந்த மாதிரி பிசிபியில் இந்த ட்ரில்லிங் ப்ராசஸ் எப்படின்னு கேட்டிருந்தார். இப்போ இந்த மாதிரி ஹோல் போடுறதுக்கு இந்த மாதிரி பிட்டு கிடைக்கும். இப்போ இந்த பிட்டில் இப்போ இந்த ஹோல் இது வந்து ஒரு டிரான்சிஸ்டருக்கான ஹோல். இப்போ இதில் நீங்கள் இந்த மாதிரி இந்த பிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்து உள்ளே இன்சர்ட் ஆகும், ரைட்டாக அப்படி வரும். ஸோ இந்த பிட்டு தான் இந்த ஹோல் போடுறதுக்கான சரியான பிட்டு. இந்த மாதிரி பிட்டு வாங்கிக்கிட்டு இதுக்கு பிட்டு உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும். இது வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டர் 1 ஆம்பியர் டயோடு அதுக்கெலாம் இந்த ஹோல் கரெக்டாக வரும். இப்போ இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும், ஒரு 5408 டயோடு அதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக கனமுடைய பிட்டு. இது எல்லாமே பிட்டு நமக்கு எலக்ட்ரானிக் மார்க்கெட்லேயே கிடைக்கும். இப்போ இதை வாங்கிக்கிட்டு இந்த பிட்டை இந்த மாதிரி ஒரு சின்ன மினி ஹேண்ட் ட்ரில் மிஷினில் இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இதை ட்ரில் பண்ணும் பொழுது தெர்மோகால் சீட்டை வந்து கீழே பேஸுக்கு வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு தெர்மோகால் சீட் பேஸில் அப்படி வச்சுக்கிட்டு இப்போ இதில் எங்கே ட்ரில் பண்ணணுமோ அங்கே இந்த ட்ரில் மிஷினை வச்சு ரொம்ப ஈஸியாக ட்ரில் பண்ணிடலாம். இப்போ இங்கே ட்ரில் பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரில் பண்ணலாம். எங்கெங்கே நம்ம ட்ரில் வேணுமோ அதற்கு இந்த மாதிரி ட்ரில் மிஷின் பயன்படுத்தி பண்ணிடலாம். மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய்.